வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்ட் 2 கொஸ்டின்ஸ், அதாவது 50 கொஸ்டின் ஆன்சரு பார்ட் 2. இது ஃபஸ்ட் கொஸ்டின். பேட்டை என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். செகண்ட் கொஸ்டின். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் கப்பல் சாத்திரம். அடுத்த 53வது கொஸ்டின். கு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. பூமி. அடுத்து 54வது கொஸ்டின். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்ததியில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி. அடுத்து 55வது கொஸ்டின். ஆயுதத்தொடர் குற்றியலுகரத்திற்கு உதாரணம் தருக. எஃகு, அஃகு. அடுத்து 56வது கொஸ்டின். நரியிரு முன்னீர் நாவாய் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அடுத்து 57வது கொஸ்டின். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்திற்கு உதாரணம் தருக. ஆன்சர் அரசு, கயிறு, 9 வரலாறு. அடுத்து 58வது கொஸ்டின். டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. யூ. அடுத்த 59வது கொஸ்டின். டேஸ் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளதுன்னா குற்றியலுகரம். அடுத்து 60வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக. மீடியா ஊடகம், லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், போனோலஜி இதழியல், மேகசைன் பருவ இதழ், பப்பட்ரி பொம்மலாட்டம். அடுத்து 61வது கொஸ்டின். புத்துமன் என்ற நூலின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஓகேங்களா. புத்துமன் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். அடுத்து 62வது கொஸ்டின். நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. அன்பு. அடுத்து 63வது கொஸ்டின். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்மியர். அடுத்து 64வது கொஸ்டின். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்களங்கம் என்ற பாடல் வரியினை பாடியவர் சுரதா. இதனோட்டை பார்க்கலாம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சர வங்களங்கும் என்ற பாடல் வரியினை பாடியவர் பார்த்தீங்கன்னா சுரதா. அடுத்து பொறுத்தரு கொஷின்ஸு. ஈன்றுனா பெற்று, கொம்பு கிளை, விடுதினா தங்குமிடம், நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. அடுத்து 66வது கொஷின். திரிசொற்களை காண்க. அழுவம் பெயர் திரிசொல், இயம்பினான் வினை திரிசொல், அன்னனா இடைத்திரிசொல், கூர்னா உரித்திரிசொல். அடுத்து 67வது கொஷின். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். அடுத்து 68வது கொஷின். சுரம் என்பது எதை குறிக்கும் சொல்? காடு. அடுத்து 69வது கொஷின். முதை என்பது எதை குறிக்கும் சொல்? பார்த்தீங்கன்னா அதுவும் காடு தான். அடுத்து 70வது கொஷின். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். அடுத்து 71வது கொஷின். பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். அடுத்து 72வது கொஷின். நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்கர். அடுத்து 73வது கொஷின். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா கலா பெரியா. இந்த கொஷினோட டைம் எல்லாம் பாருங்கள். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா கலா பிரியா. அடுத்து 74வது கொஷின். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்? மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். அடுத்து 75வது கொஷின். ஓரெழுத்து ஒரு மொழி. ஐனா தலைவன், சோனா மதில், தா கொடு, நா நாவு. அடுத்து 76வது கொஷின். முத்துராமலிங்க தேவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக
ராஜேஸ்வர சேதுபதி. அடுத்து 77வது கொஷின். இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது பார்த்தீங்கன்னா குஜராத். அடுத்து 78வது கொஷின். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயேங். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள். ஐஸ்லாண்டுனா தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம், ஜங்கல் காடு, வைல்ட் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள். அடுத்து 80வது கொஷின். அணுவை துளைத்து இயல்கடலை புகட்டி குறுகத் திரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுகிறவர் ஔவையார். அடுத்து 81வது கொஷின். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களை பிரித்து கூறுக. அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. அடுத்து 82வது கொஷின். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இப்பாடல் வரியினை பாடுகிறார் பார்த்தீங்கன்னா பாரதியார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி இப்பாடலை வரியினை பாடுகிறார் பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்து 83வது கொஷின். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டம். இது மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டம். அடுத்து 84வது கொஷின். முத்துராமலிங்கர் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் கமுதி. அடுத்து 85வது கொஷின். மொழி என்பது எதை குறிக்கும் சொல்? காடு. அடுத்து 86வது கொஷின். இயவு என்பது எதை குறிக்கும் சொல்னா காடு. அடுத்து 87வது கொஷின். ஓரெழுத்து ஒரு மொழி பொருள். யான அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல். அடுத்து பொருள் தரு கொஷின்ஸு. மதலை தூண், அழுவம் கடல், சென்னி உச்சி, நெகிழி தீச்சுடர். அடுத்து 89வது கொஷின். பகுபத உறுப்புகளின் வகை 6. அடுத்து 90வது கொஷின். நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். டைம் பாருங்கள். நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. அடுத்து 91வது கொஷின். அருள்நெறி அறிவை தரலாகும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அடுத்து 92வது கொஷின். பதுக்கை என்பது எதை குறிக்கும் சொல்? காடு. பதுக்கைனாலையும் காடு தான். ஓகேங்களா. அடுத்து 93வது கொஷின். பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருந்திரங் கண்ணகனார். நீங்கள் ஷார்ட்டாக கண்ணகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 94வது கொஷின். சிற்றில் நன்னூர் பற்றி நின்மகன் என்ற பாடல் வரிகளை பாடியவர் காவர் பெண்டே. சிற்றில் நன்னூன் பற்றி நின்மகன் என்ற பாடல் வரிகளை பாடியவர் காவர் பெண்டு. அடுத்து 95வது கொஷின். எதிர் சொல் தருக. சிற்றில்னா பெரிய வீடு. அடுத்து 96வது கொஷின். முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் இதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியுள்ளவர் ராஜாஜி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்டை சொல்கிற பாருங்க. முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் இதிலும் பற்றற்ற உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அடுத்து 97வது கொஸ்டின். கணையம் என்பது எதை குறிக்கும் சொல்? காடு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா காடுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஒரு டைமு ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 98வது கொஸ்டின். முத்துராமலிங்கர் நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1962. அடுத்து 99வது கொஸ்டின். முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி. அடுத்து 100வது கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா திரு வி. கல்யாண சுந்தரனார்.
தேசியம் காத்த செம்மல் என பசும முத்துராமலிங்க தேவரை பாராட்டி யாரும் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வந்து செகண்ட் பார்ட் முடிஞ்சு. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மால் டெஸ்ட் 6க்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா? வெல்கம்.